இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவுமே அந்த வில்லி கொடுத்த லெட்டர் தான் ரீட் பண்ணிட்டு இருப்பான். அதுல அவளுமே ஃபீல் பண்ணி தான் எழுதியிருப்பா, சாரி கேட்டிருப்பா ஹீரோக்கிட்டையும் ஹீரோயினிக்கிட்டையும். இதெல்லாம் ஹீரோ ரீட் பண்றதை கேட்குறப்போ ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பா. அதை கேட்கும்போது ஹீரோயினிக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவளோட ஃப்ரெண்டு தான் ரொம்பவே சந்தோஷப்படுவா. அப்பா ஒரு வழியா உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருந்த அந்த வில்லி போயிட்டா, இனிமே உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் எந்த பிரச்சனையுமே வராது, நீங்க இனிமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு தான் ரொம்பவே சந்தோஷப்படுவா. அங்க கட் பண்ண ஹீரோயினி மறுநாள் அந்த கேலரியில அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவான் ஹீரோயினியை பாக்குறதுக்காக. இங்க வந்துட்டு இவட்ட பேசிட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ அந்த கேலரியில ஒரு ஓரமா ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு படம் வரைஞ்சிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோயின்மே அவனை பாக்குறப்போ சின்ன வயசுல ஒன்ன பாக்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே வருவாங்க. அந்த பையன்கிட்டயுமே போயிட்டு ரெண்டு பேருமே பேசுவாங்க. ஆனா அதுக்கு அந்த பையன் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டான். அமைதியா உட்காந்துட்டு அவன் வாட்டுக்கு டிராயிங் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோமே பேச்சு கொடுத்து பார்ப்பான். அந்த பையன் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான். அதே டைமுக்கு அவங்க அம்மாவுமே அங்கே ஓடி வருவாங்க. ஒரு வழியா நீ இங்கே தான் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே பக்கத்தில் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த லேடியை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இந்த லேடி வேற யாரும் கிடையாது, உங்க அண்ணனோட எக்ஸ் லவராக தான் இருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயின்மே ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துருப்பாங்க. இவங்களுமே அந்த லேடியை கூட்டிட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம். அப்ப கேட்பாங்க இந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த லேடியுமே சொல்லுவாங்க, இது என்னோட குழந்தை தான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவளுமே சொல்லுவா, ஏன் கல்யாண விஷயத்த எங்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிருப்பல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்ப அந்த லேடியுமே சொல்லுவா, இல்ல நாங்க யாருக்குமே சொல்லல, பெருசாலாம் சும்மா கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். அதே போல இப்ப நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்கறப்ப ஹீரோயினுக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றப்போ அவளுமே அவளோட ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லுவா. வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையே தான் நானுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாள் எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே போச்சு. அதுக்கடுத்து என்னோட இந்த பையன் பிறந்தான். ஆனா அந்த பையன் மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மல் குழந்தை கிடையாது, கொஞ்சம் அப்நார்மலா இருப்பான். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அடுத்து என்னோட ஹஸ்பண்டுமே இதுக்கு மேல உன் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர் வாட்டுக்க போயிட்டாரு. அதுக்காக அவர் போயிட்டாருன்றக்காக நான் இந்த குழந்தைய தனியா விட முடியாதுல்ல, எப்படி இருந்தாலும் இது என்னோட குழந்தை, அவன மாதிரி இந்த குழந்தைய நான் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனாலதான் நான் எப்போதுமே அவனை என் கூடயே வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடியுமே சொல்லுவா. அங்க கட் பண்ண ஹீரோனோட ஃப்ரெண்டுமே ஒரு கிளைண்ட்டை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்ககிட்டயே அந்த ப்ராஜெக்டை பத்தி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும்போது இவனுமே அவகிட்ட கையை கொடுப்பான். கையை கொடுத்துட்டு கையை எடுக்கவே மாட்டான். கொஞ்சம் வலிஞ்சு வலிஞ்சுதான் இவனுமே பேசிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து இவனோட லவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். என்ன இவன் கையை கொடுத்துட்டு எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவான். அவன் வந்ததுமே டக்குனு இவ கையை எடுத்துடுவா. அப்ப அவனுமே இது யாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ இவன் என் கூட வேலை பாக்குறவன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லுவா. ஆனா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டான். அவனுமே சரி ஓகே நான் கிளம்புறேன், எப்போதுமே நீ டச்ல இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வயசானவர் அங்க இருந்து கிளம்பி போவாரு. இதெல்லாம் பாக்குறப்போ இவனுக்கு கொஞ்சம் கோமாவே இருக்கும். அவனும் கொஞ்சம் கோமா நின்றுட்டு இருப்பான். அப்ப இவளுமே சொல்லுவா, என்னாச்சு, ஏன் ரொம்ப கோமா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. ஆமா, அவன் யாரு உன்னோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்ப அவளுமே சொல்லுவா, அவனோட கிளைண்ட்ப்பா, நீ மத்தபடி எதுவும் பெருசா தப்பாலாம் எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. ஓ, கிளைண்ட்னா கையை கொடுத்துட்டு உடனே எடுக்கணும், அவன் என்னடனா கையை பிடிச்சி குலுக்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி அதை விடு, அவன் நான் யாருன்னு கேட்டேன், அப்ப உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு நீ சொல்லணும், அதை விட்டுட்டு என் கூட வேலை பார்க்கணும்னு சொல்ற, நான் தான் அந்த கம்பெனில இருந்தே ரிசைன் பண்ணிட்டேன், உன் கூட வேலை பார்க்கணும்னு எதுக்கு சொன்னேன், ஏன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் கோமா கேட்டுட்டு இருப்பான். அப்ப இவளுமே சொல்லுவா, அவர்கிட்ட நான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையாகும் கம்பெனிக்குள்ள, அதனாலதான் அது எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் கூட வேலை பார்க்கணும்னு சொன்னேன், அப்பனாதான் இந்த வேலையை ஒழுங்கா பார்க்க முடியுன்றக்காக சொன்னேன், மத்தபடி எல்லாம் மறைக்கணும்னு சொல்லிலாம் மறைக்கல அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அவனும் ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். ஹீரோனோட அண்ணனை தான் கட்டுவாங்க. இவங்க அண்ணனுமே அந்த எக்ஸ் லவரை மீட் பண்றதுக்காக தான் போவான். பார்த்தா ஆப்போசிட்ல அவ குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இருப்பா. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ் லவர் இப்படி இருக்கிறப்போ அதை பாக்குற இவனுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இவனுமே சொல்லுவான், என்னோட தங்கச்சி தான் எல்லாமே சொன்னா, நீ ஏன் இவ்வளவு நாள் என்ன கான்டாக்ட் கூட பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் இவனுமே பேசிட்டு இருப்பான். அப்ப அவனுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அந்த குழந்தைய பாக்குறப்போ. அவனும் பேச்சு கொடுப்பான். அவன் பேசினோடனே அந்த குழந்தை கொஞ்சம் பயந்து போயிடும். அப்ப அவளுமே சொல்லுவா, இவன் கொஞ்சம் அப்நார்மல், அதனாலதான் தெரியாதவங்க யாராவது பேசினா கொஞ்சம் பயந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பாக்குறப்போ இவனுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால இவனுமே இவனுக்கு சேவிங்ஸா வச்சிருந்த கொஞ்சம் காசு எடுத்து கார்டு அவன் கிட்ட கொடுப்பா. இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறப்போ அவ இருந்துட்டு சொல்லுவா, இல்ல வேணாம் நீயே வச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொடுப்பா. அப்ப இவனுமே சொல்லுவான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுற, இந்த காசை நீ யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப நீ திருப்பி கொடுத்தா போதும், கடனாதான் நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அதுக்கடுத்து அவளுமே சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பா. இப்போ நீ சும்மா தானே இருக்கிற, நான் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்றேன், நீ அதுல வந்து ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் வந்துட்டு இல்ல இந்த குழந்தை கூட நான் 24 hours கூட இருக்கணும், நான் கொஞ்சம் தனியா விட்டாலும் இவன் ஏதாவது பண்ணிப்பான், அதனால நான் இவன் கூட இருக்கணும், என்னால ஃபுல் டைம் ஜாப்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே சொல்லுவா. அப்ப ஹீரோனோட அண்ணனுமே சொல்லுவான், அதை பத்திலாம் யோசிக்காத, என்னோட தங்கச்சி உன்னோட குழந்தைய ரொம்ப நல்லாவே பார்த்துப்பா, நான் அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், நீ அங்க விட்டுட்டு வந்துடு,
நீ வந்து ஃபர்ஸ்ட் வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போவான். எங்கே அப்படின்னா, ஹீரோ இப்போ புதுசாக ஒரு ஸ்டுடியோ தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். சின்ன பசங்களுக்குலாம் வந்துட்டு டிராயிங் சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்டுடியோ தான் ஓப்பன் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஹெல்ப்பாக தான் ஹீரோயினி கூடவே இருப்பா. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இவனுமே அந்த குழந்தைய கூட்டிட்டு வருவான். இங்கே ஹீரோக்கிட்டமே அந்த குழந்தைய கொடுத்துட்டு, இந்த குழந்தைய நீங்கள் 2 பேருமே நல்லா பார்த்துக்கணும், அவளை நான் ஒரு இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின்மே நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க. அந்த குழந்தையுமே அங்கே வந்தவொடனே அங்கே இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுவுமே ரொம்ப ஆசையாக போய் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க அம்மாவுமே அங்கேருந்து கிளம்புவாங்க. சரி நான் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆனால் அவன் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுப்பான், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவனோட லவ்வரை பார்க்கறதுக்காக அவன் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பான் தனியாக. அந்த ரூமுக்கு தான் வருவா. அங்கே பார்த்தா அவன் வந்துட்டு நூடுல்ஸ் தான் சாப்பிடுவான் போல. அங்கே கிச்சனில் பார்த்தா ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டாகவே இருக்கும். நீ என்ன இந்த நூடுல்ஸை தான் சாப்பிட்டு உயிர் வாழ்றியா அப்படின்றப்போ, எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நான் நூடுல்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அங்கே இருக்கிற எல்லா கபோர்டையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரே நூடுல்ஸ் பாக்கெட்டாக தான் இருக்கும். இதை பார்த்தோம், என்ன நீ ஒன்லி நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கியா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் கையில் காசே இல்லையா அப்படின்றப்போ அவனுமே இல்லை, இப்போதைக்கு என் கையில் காசு இல்லை, இருந்த காசுலாம் செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ இவளுமே சொல்லுவா, உன் கையில இருந்த எல்லா காசையுமே என்னோட ரூம் ரெண்ட்டுக்காக நீ கொடுத்துட்டியா, ஏன் நீ உன் கையில் கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஏன்னா இவன் தனியாக ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பான். அதுக்கும் காசு இவன் தான் கொடுத்துருப்பான். இவனோட சேவிங்ஸாக இவ்வளோ வருஷமாக வச்சிருந்த காசு எடுத்து தான் அதுக்கு பே பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்க்குறப்ப இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீ ஏன் எனக்காக இவ்வளோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அங்கே கட் பண்ண ஹீரோயின்மே அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவ தங்கியிருக்க அந்த ரூமுக்கு தான் வருவா. இவளும் அவள் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அங்கே பார்த்தா அவள் ஃப்ரெண்டு இருக்க மாட்டா. என்ன இவ இன்னும் வேலையை முடிச்சு வரலையோ அப்படின்ற மாதிரி தன்னால் பேசிக்கிட்டு இருப்பா. அப்போது கரெக்டாக அவள் ஃப்ரெண்டுமே வருவா. ரொம்ப சோகமாகவே வருவா. அதை பார்த்த ஹீரோயின்மே என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க, உங்கள் 2த்துக்கு நடுவில் ஏதாவது சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்போ அவளுமே சொல்லுவா, இல்லை இல்லை எங்கள் 2த்துக்கு சண்டைலாம் கிடையாது, அவன் ஒன்லி நூடுல்ஸை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கான், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ, அதனால தான் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவனுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக அதே டைமுக்கு இவளுக்கு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா அந்த கிளைண்ட்டு இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கும். நாளைக்கு உனக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் படிச்சுட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பான். கிளைண்ட் வேற ரொம்ப ஜொல்லிப்பாட்டி மாதிரி இருக்காண்டி, இவன் பேசுறதே எனக்கு பிடிக்கல, இதில் வேற நாளைக்கு ஏதோ ட்ரீட் வச்சிருக்கான், வர சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின்மே என்ன பண்ண போற இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, நாளைக்கு பாரு நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே மறுநாள் அந்த ஆள் சொன்ன ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பா. அங்கே வந்துட்டு அவன்கிட்ட நல்லா தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அவனுமே ரொம்ப வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருப்பான். அப்போ இவளுமே டேரெக்டாக அவன்கிட்ட சொல்லுவா, இங்கே பாருங்க இதுக்குரிய காசெல்லாம் என்னால் பே பண்ண முடியாது, நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் எதனாலும் வாங்குங்க, நான் பே பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்றப்போ, ஐயோ ஒன்று எப்படிமா பே பண்ண சொல்லுவேன், இவ்வளோ அழகான பொண்ணா எப்படி நான் பே பண்ண சொல்லுவேன், உனக்காக நான் வேணா பே பண்ணுவேன் ஒழிஞ்சு மற்றபடி ஒன்னெல்லாம் நான் பே பண்ண வைக்க மாட்டேன், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கி சாப்பிடு தாராளமாக அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்லிட்டு இருப்பான். இவளுக்குலாம் இங்கே கடுப்பாகும், நல்லா வலிறானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நான் எதா இருந்தாலும் டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாள், அதனால தான் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ இவனுமே சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை ரொம்பவே பிடிக்கும், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்குறப்பவே நீ ரொம்ப அழகாக இருந்தம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இவளுமே சரி ஸ்டார்ட் பண்ணிட்டான், இப்போ நம்ம கரெக்டாக பேசினாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்லுவா, சும்மா காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, என்னோட காலேஜில் எல்லாருமே என்னை பார்த்தா பையன் மாதிரி இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, அதனால எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் உண்டு, நான் எப்போதுமே பசங்க கூட மட்டும்தான் நிறையா பேசுவேன், ஏன்னா என்னோட நடவடிக்கை எல்லாமே பார்க்குறப்போ ஒரு பையன் மாதிரியே இருக்கும், அதனால பொண்ணுங்க மோஸ்ட்லி என்கிட்ட பேசவே மாட்டாங்க, நீங்கள் தான் என்னை பார்த்துட்டு ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்டாக இருக்க பிடிக்கல அப்படின்னா நம்ம இனிமேல் நல்ல ஒரு பிரதர் சிஸ்டராக இருக்கலாம், இனிமேல் நான் உங்களை பிரதர்னே கூப்பிட்றேன், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி அவனை வாயடிச்சு போகிற மாதிரி பதில் சொல்லிடுவா. இதை கேட்குறப்ப அவனுக்குமே நோ சொல்லவும் முடியாது, இவ்வளோ அழகான பொண்ணு எனக்கு சிஸ்டரா, சரி ஓகே இருந்துட்டு போ சிஸ்டராகவே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை பெருசாக எடுத்துக்காம கேஷுவலாக எடுத்துகிட்டு பேசுவான். என்னோட கம்பெனியில் இப்போ வேற ஒரு வேக்கன்ட் போயிட்டு இருக்கு, உனக்கு தெரிஞ்சது யாராவது இருந்தாங்கன்னா நீ ரெக்கமெண்ட் பண்ணு, நான் வேணா அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கிளைண்ட்டுமே சொல்லுவான். அதை கேட்குறப்போ இவளுக்குமே ஆமாம் நம்ம லவ்வர் சும்மா வேலை இல்லாமல் வெட்டியாக தானே இருக்கான், அவனை வேணா இங்கே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருவங்க இருக்காங்க ரொம்ப டேலண்டான ஆள், நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே இங்கேருந்து கிளம்பி போயிடுவா. மறுநாள் இவளோட ஆளை கூட்டிட்டு அந்த கம்பெனிக்கு தான் வந்திருப்பா. இங்கே பாரு நான் அவர்கிட்ட பேசிட்டேன், கண்டிப்பாக இந்த வேலை உனக்கு இருக்கும், நீ போய் அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுவா. இவனுமே இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவனை கூப்பிட்டோன்னே இவனுமே அந்த பாஸோட ரூம்குள்ளே போவான். பார்த்தா அந்த கிளைண்ட்டை இதுக்கு முன்னாடி இவன் பார்த்துருப்பால, இவனோட கம்பெனிக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவத்திலே போய் உட்காந்துட்டு இருப்பான். செல்ஃப் இன்ட்ரோ தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ளே அந்த கிளைண்ட்டுமே இல்லை வேண்டாம் எதுவுமே தேவையில்லை, அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லிடுச்சு இந்த வேலை உனக்கு தான், நீ ஏன் அட்டன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கிடச்சிருக்காது, ஏன்னா இந்த வேலைக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவை, ஆனால் உனக்கு எதுவுமே கிடையாது, நான் அந்த பொண்ணு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த வேலையை உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டவொடனே இவனுக்கு கடுப்பாயிடும், சாரி சார் உங்களோட வேலை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே கோமா அந்த இடத்துலேருந்து வந்துடுவான். வந்ததுமே அந்த பொண்ணுகிட்ட தான் கத்திட்டு இருப்பான். இங்கே பாரு முதல்ல நீ உன்னோட கிளைண்ட் கிட்ட தான் என்ன அனுப்புறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுகிட்ட வந்து கத்திட்டு இருப்பான் அவனுமே. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.